இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோ கிடையாது, அவருடைய நிஜ வாழ்க்கையிலையும் அவர் ஒரு உண்மையான ஹீரோ. அவர் எங்கேயுமே எதற்குமே அவர் பயந்ததே இல்லை. அவர் அமைதியா இருந்திருக்கிறாருன்னா அவர் பதுங்குறாரு, பாய போறாருன்னு அர்த்தம். அவருக்கு மக்கள் கிட்ட இருந்த செல்வாக்கு இது வரைக்கும் உலகத்துல எந்த தலைவனுக்கும் அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தது இல்லைங்க. அப்படி ஒரு அபரிதமான செல்வாக்கு. அந்த மக்கள் மனசுகிட்ட அவரால் எப்படி போக முடிஞ்சது? அது ஸ்கிரீன்ல மட்டும் நடிச்சா போயிடுமா? அப்படி பார்த்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் வந்து ஸ்கிரீன்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க, எல்லாம் வந்து ஆக்ட் பண்றாங்க. ஏன் அவருக்கு மட்டும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது? ஏன் மக்கள் மனசுகிட்ட அவரால் போங்க? அவர் ஸ்கிரீன்ல என்ன சொன்னாரோ அதே தான் அவர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போனார். அவர் ஸ்கிரீன்ல குடிக்காதன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில குடிச்சது இல்லை, சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில சிகரெட் குடிச்சதே இல்லை. பெத்த தாயை மதியன்னு ஸ்கிரீன்ல சொன்னா அவர் வாழ்க்கையில பெத்த தாயை கடைசி தன்னுடைய உயிர் போற வரைக்கும் அந்த அம்மாவை வந்து தெய்வமா அமைச்சிட்டு இருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னா அது